நேற்று மாலை உயிரிழந்த பிரபல நகைச்சுவை நடிகரும் பன்முக கலைஞருமான மதன் பாபுவின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது பெசன்ட் நகர் மின்மயானத்தை வந்தடைந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் தற்பொழுது அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று மதன் பாபுவினுடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை அவர் சரியாக 5 மணி அளவில் தன்னுடைய உயிர் பிரிந்ததாக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார்கள். நேரடியாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி இரங்கலையும் பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக மதன் பாபுவை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை எடுத்து வந்திருந்தார். சிகிச்சை பலனளிக்காத நிலையில்தான் நேற்று மாலை அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. முதலில் இசையமைப்பாளராகவே தனது கலையுலக வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாபு பின்னர் நடிகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், மெமிக்ரி கலைஞர் என பன்முக திறமைகளை கொண்டிருக்கிறார். தமிழில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். திரைப்பிரபலங்களின்றி குடும்ப உறுப்பினர் உட்பட பல்வேறு பிரபலங்களும் நேரடியாக இன்று வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் இந்த இறுதி ஊர்வலத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான மதன் பாபு தமிழில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய முகபாவனைகள், தனித்துவ சிறப்பு மிகவும் பல்வேறு மக்களாலும் பெரிதும் பேசப்பட்டவை. அவருடைய சிரிப்பு நகைச்சுவை கலந்தவையாகவும் இருக்கும் என்று பல்வேறு பொதுமக்களும் அவருடைய சிரிப்புக்கு ஒரு ரசிகனாகவே பார்க்கப்பட்டிருந்தார்கள். சமீபத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய உடல்நலத்தில் தீவிர கவனத்தை கொண்டு சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள். ஆனால் நேற்று மாலை அவருடைய வீட்டில் இருந்தபடி அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட மதன் பாபுவை பொறுத்தவரை இசையமைப்பாளராக தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை தொடங்கியிருந்தாலும் பல்வேறு குணச்சித்திர வேடங்களிலும் பல்வேறு முக்கியமான கதாபாத்திரங்களிலும் பல்வேறு நடிகர்கள், முன்னணி நடிகர்களிடமும் நடித்திருக்கிறார். இவருடைய உடலுக்கு நேரடியாக இயக்குனர் பி. வாசு, இயக்குனர் நடிகர் சந்தான பாரதி, இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார், எஸ். ஏ. சந்திரசேகர், எஸ். வி. சேகர், நடிகர் நாசர், சண்முக பாண்டியன், நிழல்கள் ரவி, நடிகர் தானு, நடிகர் சங்கம் சார்பாக நாசர், துணைத் தலைவர் பூச்சி முருகன், அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல்வேறு தலைவர்களும் நேரடியாக வந்தவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருந்த நிலையில் பெரும்பாலும் ஒரு தமிழ் திரையுலகத்தை சார்ந்த நடிகர் மறைந்தால் திரையுலகமே திரண்டு வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். அவருடைய இரங்கலில் கலந்து அவருடைய உடலுக்கு நேரடியாக துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய இரங்கல்களை குடும்ப உறுப்பினர்களும் தெரிவிப்பார்கள். ஆனால் மதன் பாபுனுடைய இறப்பு பெரிதும் தமிழ் திரையுலகால் ஏற்கவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் மட்டுமே, இயக்குநர்கள் மட்டுமே, அவருடைய நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இங்கு வந்து இந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நடிகர்களும் இயக்குநர்கள் தான் நேரடியாக வந்து இந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இறுதி ஊர்வலத்தில் பெரும்பாலும் நடிகர்களும் குடும்ப உறுப்பினர்களும் நேரடியாக வந்து இதுவரை மறைந்த நடிகர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது மதன் பாபுனுடைய இறுதி ஊர்வலத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டு இந்த அவருடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருப்பது பெரும்பாலும் பொதுமக்களால் இங்கு பார்க்கப்பட்டது. தற்பொழுது ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பாக தான் அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. மதன் பாபுவை பொறுத்தவரை திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு தொகுப்பாளராகவும் அதே போல ஜட்ஜாகவும் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருந்தார். அதன் காரணமாகவே பல்வேறு பலதரப்பட்ட மக்களாலும் மதன் பாபு தனித்து இடம்பெறக்கூடிய ஒரு முக்கிய நடிகராக திகழ்ந்திருந்தார். அவருடைய கதாபாத்திரங்கள் குறிப்பாகவும் அனைத்து திரைப்படங்களிலும் தனித்துவமாக பேசப்பட்டவை. இதன் காரணமாகவே அவருடைய உயிரிழப்பு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாலும் அறிக்கையின் வாயிலாக தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருந்தார்கள். மதன் பாபுனுடைய இறப்பு தமிழ் திரையுலகிற்கு பெரிதும் பேரிழப்பு. அவர்களுடைய உயிரிழப்பை ஈடு செய்ய முடியாது என்று தங்களுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய இரங்கல்களை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதன் பாபுவை பொறுத்தவரை முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாலும் நட்பு ரீதியாக மட்டுமே அவருடைய உடலுக்கு இயக்குநர்களும் நடிகர்களும் வந்து நேரடியாக தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார்கள். அவருடைய உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியாத நபர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவருடைய இரங்கல்களை பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இறுதி ஊர்வலத்தில் தற்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டு மதன் பாபுனுடைய உடலுக்கு தங்களுடைய இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். இங்கு வர முடியாத சில நடிகர்கள் தொலைபேசி மூலியமாக குடும்ப உறுப்பினர்களிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும்
தாங்கள் வர முடியாத சூழலையும் தெரிவித்திருந்ததாகவும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஆனால் மதன் பாபுனுடைய இறப்பை பொறுத்தவரை பிற நடிகர்களுடைய இறப்பை ஒப்பிடும்பொழுது இங்கு வந்திருந்த தமிழ் திரையினுடைய நடிகர்களுடைய வருகை சற்று குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு நடிகர் மறைந்தால் அவருடன் ஆரம்ப காலத்திலிருந்து தற்போது வரை முதல் திரைப்படம் முதல் கடைசி திரைப்படம் வரை அவருடன் நடித்த அவருடன் பயணித்த திரைக்கலைஞர்கள் மட்டுமல்லாமல் திரை சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நேரடியாக வந்து தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருப்பார்கள். ஆனால் மதன் பாபுனுடைய இறப்புக்கு பெரிதும் இந்த திரை உலகத்தை சார்ந்த தமிழ் நடிகர்களா இருக்கட்டும், பிற முக்கிய நண்பர்களா இருக்கட்டும், இதில் கலந்து கொள்ளாதது ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இறுதி ஊர்வலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 4:20 மணி அளவில் அவருடைய உடல் திருவான்மியூரில் இருந்து பெசன்ட் நகர் மின்மயானத்தை நோக்கி கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய உடல் தற்பொழுது தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சமுதாய வழக்கப்படி அவருடைய உடல் வீட்டிலேயே முதற்கட்டமாக இறுதி சடங்கு நடைபெற்றது. அதற்கு பிறகு தற்பொழுது சாலை மார்க்கமாக வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு இந்த இறுதி வாகனத்தில் கொண்டு வரப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தற்பொழுது அவருடைய உடல் சமுதாய வழக்கப்படி அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் முன்னிலையில் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நடிகர் சங்கம் சார்பில் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக தங்களுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன், நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர் உட்பட பல்வேறு பிரபலங்களும் இயக்குநர்களும் நேரடியாக வந்து அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். ஒரு தமிழ் திரையுலகத்தை சார்ந்த ஒரு நடிகரோ துணை நடிகரோ யாரும் மறைந்தாலும் நடிகர் சங்கம் தரப்பில் இருந்து அறிக்கை வெளியிடப்படும். அவருடைய இரங்கலை பதிவு செய்துள்ளார்கள். நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். நடிகர் சங்க கட்டிடத்தில் அவருடைய புகைப்படம் வைத்து அவருடைய உடலுக்கு அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். 2-3 நாட்களில் அதுபோன்ற நிகழ்வு நடைபெற இருப்பதாக நடிகர் சங்கம் தரப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக தற்பொழுது நடிகர் சங்க தரப்பில் இருந்து தலைவர் நாசரும் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பூச்சி முருகனும் நேரடியாக வந்து மதன் பாபுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்.